எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். தமிழ் மொழி சரித்திர சிறப்பு வாய்ந்தது என உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் புகழாரம். பாரம்பரிய புகழ் கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் பல சிறந்த வக்கீல்கள் நீதிபதிகளை உருவாக்கியது எனவும் பேச்சு. எங்களுக்கு சாதகமாக இருந்தால் ஜம்மு காஷ்மீரில் இருந்து கூட மக்களை அழைத்து வருவோம். கேரள பாஜக நிர்வாகியின் பேச்சால் சர்ச்சை. பதவி பறிப்பு மசோதாவில் முதலில் பிரதமர் பெயர் இடம்பெறாமல் இருந்தது. ஆனால் அவரே வலுக்கட்டாயமாக சேர்க்க சொன்னதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தகவல். நடிகர் விஜய் 1.5 மாத தொட்டில் குழந்தை. முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விமர்சனம். அதிமுக ஆட்சி அமைந்தால் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு 75,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். பரப்புரையில் வாக்குறுதிகளை அள்ளி வீசும் இபிஎஸ். இனி விரிவான செய்திகள். தமிழ் மொழி சரித்திர புகழ் வாய்ந்தது என உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். திருச்சியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நீதிமன்றத்தில் நடைபெறும் அன்றாட நிகழ்வுகளை வழக்கறிஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் சட்டம் தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபட வேண்டும் என்றும் தெரிவித்தார். சென்னை உயர்நீதிமன்றம் சிறந்த வழக்கறிஞர்களையும் நீதிபதிகளையும் உருவாக்கியுள்ளதாகவும் அவர் புகழாரம் சூட்டினார். பதவி பறிப்பு மசோதாவில் பிரதமரின் பெயர் கூட இடம்பெறாமல் இருந்ததாகவும், ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி தான் அதை வற்புறுத்தி சேர்க்க செய்ததாகவும் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். பதவி பறிப்பு மசோதா பாஜக அல்லாத முதல்வர்களை பழிவாங்கும் என எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருகின்றன. இந்த நிலையில் இது குறித்து பேசிய மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு, இந்த மசோதா தொடர்பாக பிரதமர் மிகவும் நேர்மையாக நடந்து கொண்டதாகவும் பதிலடி கொடுத்துள்ளார். எங்களுக்கு தேவை ஏற்பட்டால் ஜம்மு காஷ்மீரில் இருந்து கூட ஆட்களை அழைத்து வருவோம் என கேரள பாஜக நிர்வாகி கோபாலகிருஷ்ணன் பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பாஜகவிற்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் வாக்கு திருட்டில் ஈடுபடுவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. ஆனால் இதனை தேர்தல் ஆணையம் தொடர்ந்து மறுத்து வருகிறது. இந்த நிலையில் எங்களுக்கு தேவைப்பட்டால் ஆட்களை ஜம்மு காஷ்மீரில் இருந்து கூட அழைத்து வருவோம் என கோபாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். தமிழகத்தில் 70 ஆண்டு காலமாக சினிமா அரசியலில் இருந்து வருவதாகவும், ஆனால் நடிகர் விஜயை மட்டும் ஏன் எல்லோரும் குறை சொல்கிறார்கள் என்றும் கிருஷ்ணசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். அங்கிள் என்பது ஒன்றும் கெட்ட வார்த்தை அல்ல என்றும் அவர் கூறியுள்ளார். ஆட்சியில் பங்கு என்பதை வரவேற்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் முதல் விண்வெளி ஆய்வுக்கூடத்திற்கு பாரதிய அந்தரிஷ் ஸ்டேஷன் என பெயரிடப்பட்டுள்ளது. உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் முன்மாதிரியை இஸ்ரோ காட்சிப்படுத்தியுள்ளது. சீனா மட்டும் சொந்தமாக விண்வெளி ஆய்வு கூடத்தை வைத்திருக்கும் நிலையில் இந்தியாவும் அதுபோன்ற ஆய்வு நிலையத்தை நிறுவ உள்ளது. 2028ஆம் ஆண்டிற்குள் இந்த விண்வெளி ஆய்வு நிலையம் நிறுவப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் கோள்கள் பற்றிய ஆய்வு மற்றும் விண்வெளி சுற்றுலா ஆகியவை செய்ய முடியும் என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 10% வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றவில்லை என இபிஎஸ் குற்றம் சாட்டி வருகிறார். இந்த நிலையில் தனது பிரச்சாரத்தின் போது அவர் பல வாக்குறுதிகளையும் அள்ளி வீசி வருகிறார். ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு 75,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என இபிஎஸ் தற்போது வாக்குறுதி அளித்துள்ளார். நடிகர் விஜய் பற்றி சீமான் கூறியது 100க்கு 100 உண்மை என பிரேமலதா கூறியுள்ளார். விஜயகாந்த் கட்சி தொடங்கிய போதும் உடல்நிலை சரியில்லாத போதும் கண்டுக்காத நடிகர் விஜய் தற்போது ஏன் அவரது புகழை பேசுகிறார் என சீமான் கேள்வி எழுப்பியிருந்தார். இது உண்மைதான் என கூறியுள்ள பிரேமலதா, விஜயகாந்தை அண்ணன் என சொல்லிவிட்டால் கூட்டணி என அர்த்தமாகாது என்றும் விளக்கமளித்துள்ளார். பாஜக RSSின் இன்னொரு வடிவம்தான் நடிகர் விஜய் என வன்னியரசு காட்டமாக தெரிவித்துள்ளார். திமுக மீது வெறுப்பு அரசியலை தமிழ்நாட்டில் கட்டமைப்பது விஜய்தான் என்றும் அவர் சாடியுள்ளார். முதலமைச்சரை அங்கிள் என கூறியதால் நடிகர் விஜயின் நாகரிகம் வெளிப்பட்டுள்ளது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் மாலை 5 மணிக்கு சந்திக்கலாம். வணக்கம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.
என்றும் உங்களுடன் மை இந்தியா.